Paul-et-Luard, Paul-et-Luard. C'est chiant. வணக்கம் மக்களை புது வட வாழ்த்துக்களுடன் உங்களுடன் சந்திக்கிறேன். இன்றைக்கு 5ஆம் தேதி தை மாதம், அதில் ஆங்கில புத்தாண்டு பிறந்து 5 நாள். மிகவும் பனிப்பொழிவோடு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு ஒரு பிரான்ஸில் பனிப்பொழிவோடு உங்களை சந்திக்கிறேன் மக்களே. பல நாளைக்கு பிறகு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ போடணும்னு நினைக்கிறது, ஷார்ட்ஸை போடுறதால வீடியோ போட கிடைக்கிது இல்லை. அப்போ எப்படி புது வருஷம் எல்லாம் போனது, புது வருஷம் எல்லாம் எப்படி போனது, பயங்கர குளிர். இன்றைக்கி காலம்பரை -4, இப்போ -1 இருக்குது. ஆனால் சரியான பனிப்பொழிவு. ஒரு நாள்லேயே அவ்வளவும் கொட்டி தீக்கிற மாதிரி கொட்டும். நாளைக்கு கரைஞ்சிட்டா சரி, கறிகளாட்டி தான் பிரச்சனை. கறிகளாட்டி வழுக்கல் வேறு இல்லாத சில எத்தனையோ பேர்கள் குளிர்ந்து காயங்களுக்குள்ளாகி அப்படி ஒரு நிலைமைகள் எல்லாம் வரும். ஆனால் உடனே கொட்டிட்டா ஓகே, பிரச்சனை முடிஞ்சிடும். என்ன குளிரில் இல்லை இழுத்து கரைக்கிறேன் பாருங்க, இப்படி கொட்டி தீர்த்து இருக்குது. படிக்கிற காலத்தில் இதெல்லாம் டிவியில் பார்க்குற, தொலைக்காட்சியில் பார்க்குற நேரம் ஆசை வெறும் என்னடா பள்ளிக்கூடத்தில் கொட்டி தீர்த்து இருக்கு. தொலைக்காட்சியில் பார்க்குற நேரம் ஆசை வெறும் என்ன இதெல்லாம் அனுபவிக்க கிடைக்காது ஆண்டு. இப்போ கடவுளே இவ்வளோ போயிட்டு இப்போ பார்த்தா கடவுளே நெய்ச் கொட்டாமல் ஆசை தான் நெய்ச் கொட்டுனா என்ன எல்லாம் இல்லை அப்போ இருக்கும். ஆனால் இதில் வேலைக்கு போகிறது, இன்றைக்கி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உண்டு, டாக்டரோட அப்பாயின்மெண்ட். அப்போ அப்படியெல்லாம் வார நேரம் சரியான கஷ்டமாக இருக்கும். என்னென்னா வலிக்கு விழுந்துட்டு அவ்வளோதான். அப்புறம் படுக்கையில் தான் விழணும். அப்புறம் வேலை எல்லாம் இருக்குது. அப்படியே கவனமாக நாங்களும் அந்த காலை வைக்கிற நேரம் கவனமாக பார்த்து வைக்கணும். இதில் நிறைய பேர் இப்படி விழுந்து நிறைய பேர் காயங்களுக்குள்ளாகி உடம்பு முறிவு அப்படியெல்லாம் வந்திருக்கு. ஓகே, நான் இப்போ என்னையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். எப்படி உங்களுக்கு பொழுதெல்லாம் போச்சு, புது வருடங்கள் எப்படி போனது, நத்தார் வந்தது, புது வருடம் வந்தது, எல்லாம் எப்படி கழிச்சிங்க, என்ன இந்த புது வருடத்துக்கு என்ன குறிக்கோளாக இருக்கிறீங்க, என்ன ஒரு குறிக்கோளில் இருக்கிறீங்க, ஏதாவது புது குறிக்கோள்கள் வச்சுருக்கீங்களா? இது நான் வளமே இப்படி ஒரு குறிக்கோளும் நான் இன்னும் வைக்க இல்லை. நடக்கிறது நடக்கட்டும்னு இருக்கிறேன். இந்த இதை பாருங்க, சின்ன பிள்ளை இந்த பனி பொழிவில் விளையாடிங்க. நான் நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கொள்ளுவோம்ண்டு அந்த இதில் இது ஒரு பார்க் உண்டு. பள்ளிக்கூடம், அந்த கட்டிடம் ஒன்று தெரியுதா?
அந்த எனக்கு காட்ட அந்த இருக்குது இந்த கட்டிடம் ஆரம்ப பள்ளிக்கூடம். ஓ இது பக்கத்தில் பார்க். பிரான்ஸை பொறுத்தவரைக்காட்டியும் என்னது பனிப்பொழிவு வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்குன்னு சொல்ல இல்லாது. இப்போ போன வருடமும் பனிப்பொழிவு தான். அதுக்கு முதல் வருடமும் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டு வருது. நான் வந்த காலத்தில் வந்த உடனே பனிப்பொழிவு இல்லை. அப்போ நான் என்னடா ஃப்ரான்ஸில் பனியை பார்க்க இல்லாதாண்டு பனிப்பொழிவை பார்க்க இல்லாதாண்டு யோசித்தேன். அதுக்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வருடமாக இருக்குது பனிப்பொழிவு. பாருங்கள், பச்சை மரம் எல்லாம் பனியால் மூடி இருக்குது. என்னென்னா வாகனங்கள் ட்ரெயின்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இந்த பனிப்பொழிவு நேரங்களில் ட்ரெயின்கள் தாமதம் வரலாம். அந்த இதுகள் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் சந்திக்க தானே வேணும். இது நீ ஊரில் நடந்த புயலுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. ஊரில் எவ்வளவோ மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்படி நினைக்கிற நேரம் இது எவ்வளவோ பரவாயில்லை. அப்படி போகுது வாழ்க்கை. அப்படியே என்னோடய வந்து கொண்டிருங்க. நம்ம காட்டிக்கொண்டு போகலாம் மக்கள். இன்றைக்கி வெளியில் விட்டு வந்தேன். அப்புறம் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து இருந்தது. அந்த அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுவும் 10-15 நிமிஷம் பிஞ்சிட்டு, ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அது பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொன்னபடியே இப்போ அப்பாயின்மெண்ட்டு முடிச்சுட்டு தான் சரி உங்களோட கொஞ்சம் கதைப்போண்டு பயந்து காலை வச்சு கொண்டு நடக்கிறேன். உங்களோட கதைச்சு கொண்டு நடந்து கொண்டு வாரன். இப்போ என்னென்னா இங்கே பள்ளிக்கூடம் முடிஞ்சுட்டு அதுண்டா வந்து ஆரம்ப நிலை பள்ளிக்கூடம், அப்புறம் இடைநிலை அப்படின்ட்டு இருக்குது. பள்ளிக்கூடம் இடைநிலை மேல்நிலைண்டு 3 நிலையில் இருக்குது பள்ளிக்கூடம். இப்போ பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகிற டைம். இப்போ அப்படியெல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைகள் போயினோம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னது சீருடை இல்லை. பழமையான உடைகள் கொடுக்கலாம். சீருடை இல்லை, ஆனால் மரியாதையாக உடுத்தினா ஓகே. நான் வந்த புதுசில் என்னடா இங்கே சீருடை இல்லை, பள்ளிக்கூட பிள்ளைகளையும் ஆண்டு தெரியுது இல்லை, நார்மலாக போகிற பிள்ளைகளையும் ஆண்டு தெரியுது இல்லைன்னு கேட்கத்தான். அப்புறம் தான் அது ஐரோப்பாவில் கூட அரசாங்க பாடசாலையில் கூட அந்த இது இருக்குது, சீருடை இல்லை. ஆனால் தனியார் பாடசாலைகளில் சில பள்ளிக்கூடங்களில் சீருடை இருக்குது. எங்கடா கையை ஆடுது. ஆடிக்கொண்டு இதுக்கான காரக்கூட மரம் ஏறி மீது காட்டுவேன். மரம் இந்த மாதிரி இந்த பூக்கள் மாதிரி இருக்கு. வெள்ளை ரோஜா மாதிரி பனி படர்ந்த வெள்ளை பூக்கள். மக்களே, இந்த பனிப்பொழிவுடன் உங்களுடன் இணைப்பவர்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னும் சொல்லணும் நான் மக்களே இந்த பொலிவோட விடை பெறுறேன் நானும். அதோட என்னது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கும் வீடியோக்கள் நிறைய போட விருப்பம் வரும். இந்த நானும் பனிப்பொழியோட விளையாடி கொண்டிருக்கிறேன். இது சின்ன பிள்ளைகள் தெரியாத அந்த பனிப்பொழியோட எடுத்து பந்து பொம்மைகள் செய்து விளையாடி கொண்டிருக்கிறோம். மேலே உள்ள மரங்களை பாருங்கள். ஓகே மக்களே, இப்போதான் நிறைவு செய்வேன் இந்த வீடியோவை. இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் இனி அடிக்கடி வீடியோ போடுவேன். அதுபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணால் தான் கூடிய சீக்கிரம் வீடியோக்கள் அடிக்கடி போடுவேன். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் பாய்.